சாணக்கியாவின் உரை வீச்சு அண்டர்ஸ்டாண்டிங் அம்பேத்கர் மா வெங்கடேசன் பேசுகிறார். ஏப்ரல் 12 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு கிருஷ்ண கானசபா மெயின் ஹால், டி நகர், சென்னை. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். கர்நாடக முதல்வர் சித்தராமையா 500 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக சமூக செயற்பாட்டாளர் ராமமூர்த்தி கவுடா ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டிடம் புகார் கொடுத்துள்ளார். பெங்களூருவைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் ராமமூர்த்தி கவுடா கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டிற்கு சில தினங்களுக்கு முன்பு அளித்த புகார் மனுவில் 2015ஆம் ஆண்டில் சுரங்கத்திற்காக நிலத்தை குத்தகைக்கு வழங்கியது, புதுப்பித்தது உள்ளிட்டவற்றில் முறைகேடு நடைபெற்ற போது முதல்வராக இருந்த சித்தராமையாவுக்கு முறைகேட்டில் நேரடியாக தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. 8 சுரங்க நிறுவனங்களுக்கு சுரங்க குத்தகைகளை வழங்கியதற்காக 500 கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றுள்ளார். இதனால் அரசுக்கு 5000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதால் அவர் மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும், சித்தராமையா மீது வழக்கு தொடர அனுமதி அளிக்க வேண்டும் என்று ராமமூர்த்தி கவுடா தெரிவித்துள்ளார். சித்தராமையா மீதான ஊழல் புகார் விவகாரம் குறித்து சட்ட நிபுணர்களின் கருத்தை ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் கேட்டு அறிந்துள்ளார். மேலும் புகார் குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிக்குமாறு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலுக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் ஊழல் புகார் குறித்து பேசியுள்ள பாஜக எம்எல்ஏ அஸ்வத் நாராயணா, சமூக செயற்பாட்டாளர் ராமமூர்த்தி கவுடாவின் புகார் குறித்து விசாரித்து அவருக்கு கிடைத்துள்ள ஆதாரங்களை பரிசீலித்து முதல்வர் மீது வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி அளிக்க வேண்டும். ஏழைகளின் பாதுகாவலர் என கூறிக்கொள்ளும் சித்தராமையா இந்த முறைகேடு குறித்து உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.